ஒரு தலித் படங்கள் வந்து கொண்டிருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எதிர் தலித் என்கிற இடத்துலேருந்தும் சில பேர் படம் எடுக்கிறாங்க. அப்படி வந்த ஒரு இயக்குனர், நான் பேரெல்லாம் சொல்லலை, ஏன்னா சுருதி உடனே அதை எடுத்து தலைப்பை வச்சு இப்போ அவர் உடனே போட்டுருவார். அதனால் அந்த பேரெல்லாம் சொல்ல, ஆனால் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருங்க நீங்கள். ஒரு நண்பர் வந்தார். அவருக்கு தொடர்ச்சியாக நான் நிறைய படங்கள் எழுதிட்டு இருந்தேன். அவர் என்ன சமூகம் என்று நானும் கேட்டுக்கொண்டதில்லை, அவர் நான் என்ன சமூகம் என்றும் பார்த்து எனக்கு பாட்டு கொடுத்ததில்லை. அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் வந்து சொன்னார், சார் ஒரு ஓப்பனிங் சாங் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் என்ன நினச்சி என்கிட்ட சொன்னாருங்கிறதெல்லாம் நிறைய விவரிக்கலை நான். அவர் சொன்னார், சார் அப்புறம் வந்து பெரிய அளவில் ஓப்பனிங் சாங் இருக்கணும் சார், அந்த பக்கம் வந்து தென் மாவட்டம் சைடு போட்டோம்னா பரபரப்பாக பற்றிக்கணும் சார் அப்படின்னு சொன்னார். பரபரப்பாக பற்றிக்கணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார், சில பெயர்கள் சொன்னார், சில தலைவர்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி இந்த பெயர்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே நான் வரிசையாக அந்த பெயர்கள்லாம் படிச்சுட்டு சொன்னேன், நீங்கள் சொல்கிற பேரில் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்லையே, அவர் நாக்கியர்னு சொல்கிறாங்களே அப்படின்னேன். ஓ, அவர் நம்மாள் இல்லைங்களா சார், அப்படித்தானே சொன்னாங்க நம்மாளுங்க அப்படின்னாரு. அந்த வார்த்தை எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவர் என்ன நினச்சி என்கிட்ட பாட்டு எழுத வந்தாருங்கிறதும் எனக்கு பதட்டமாயிடுச்சு. அவர் வீரபாண்டிய கட்டபொம்மனே என்ன சமூகம்னு தெரியாமல் தான் அந்த சமூகத்துக்கு ஆதரவாக படம் எடுத்து கொண்டிருக்கிறாருங்கிறது அவர்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும்னு தெரிஞ்சு, தம்பி இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குப்பா, நீ இதெல்லாம் புரிஞ்சிக்காம அப்போ விட்டுருங்க சார், கட்டபொம்மன்லாம் தேவையில்லை நமக்கு, அதை விட்டுருங்க, நமக்கு எதுக்கு கட்டபொம்மன், கட்டபொம்மனையே கழட்டிட்டார். எனக்கு வந்து அப்புறம் அந்த படம் வெளிவந்தது. அதுக்கு அடுத்த படத்துக்கு அவர் வரணும்ல, அடுத்த படத்துக்கு எனக்கு அவர் வரல. சரி வேறு யாரோ பாட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலில் எடுத்து பார்த்தா அதில் பேரெல்லாம் வேறு வேறு பேர்கள் இருந்தது. எல்லாமே அது சம்மந்தப்பட்ட விஷயந்தான், நீங்கள் போய் பார்த்துக்கங்க. அந்த படத்தில் அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, தம்பி போன தடவை வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து நம்ம சமூகம் இல்லைனாலும் கோச்சிக்கிட்டு இந்த படத்தில் நீங்கள் பாட்டு கொடுக்கல போல இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல, இந்த படத்தில் மதுரை வீரன்னு நீங்கள் ஒரு பாட்டு எழுதுறீங்க, மதுரை வீரனும் நம்ம சமூகம் இல்லை சார், அப்படியாண்ணே, அதையும் இந்த பையில சொல்லலை அப்படின்னு சொல்லி அவர் 2வது படம் எடுத்து 3வது படத்துக்கு போயிட்டார். இவ்வளவுதான் இந்த சாதியை பற்றின புரிதல் எதிர் மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப வருந்தத்தக்கது, அல்லது ஒரு நகைச்சுவைக்காக நான் சொல்லலை. முன்னாடி நிறைய சேர் இருக்குது, ஏன் எல்லோரும் பின்னாடி உட்காந்துருக்கீங்கன்னு தெரில. பொதுவாக சினிமாவை பற்றின விமர்சனால லலின் பாரதி, இயக்குனர் லலின் பாரதியெல்லாம் வந்திருக்கிறாரு. அவரெல்லாம் வந்து முன்னாடி உட்காருங்க அப்படின்னு நான் சொன்னேன், அவர் பின்னாடியே உட்காந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த அரங்கம் முழுக்க பார்க்கக்கூடிய எல்லா முகங்களும் வந்து முக்கியமான முகங்கள். அது ஒன்றே வந்து வனிகோ பன்னீர்செல்வத்தினுடைய இந்த புத்தகம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகம் அப்படிங்கிறத காட்டுது. அது மட்டும் இல்லை, தோழர் வனிகோ பன்னீர்செல்வம் வந்து என் வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரர் சின்ன வயசில். அதனால் நேற்று ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு படிச்சுட்டு விழாக்கு வாங்க அப்படின்னு அழைச்சார். அதோடு விட்டுருந்தா பரவாயில்ல. கூடுதலாக ஒன்று சொன்னார், உங்கள் புத்தகத்துக்கு முதல் விமர்சனம் நான் தான் எழுதுனேன் தெரியுமில்ல அப்படின்னு அவர் சொன்னார். அப்படின்னா என்னென்னா, எப்படியாவது வந்து விமர்சனத்தை நீ தயவுசெய்து பேசிடு, 25 வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு ஒரு பாக்கி இருக்குங்கிற மாதிரி இந்த புத்தகத்தை கொடுத்துக்கிட்டு சொன்னார். ரொம்பவும் எனக்கு பிடித்தமான தோழர்களில் மணிக்கோ முக்கியமானவர். இந்த விழாவுக்கு நான் வருவதற்கு அது ஒரு முக்கியமான காரணம். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, மார்க்சியம் ஆனா ஆவணா என்று எங்களுக்கு கற்பித்த தோழர் தியாகு இந்த விழாவுக்கு வருகிறார் என்று சொன்ன உடனே நான் மகிழ்ந்து போய் வந்தேன். நானும் உங்களை மாதிரியே அவருடைய பேச்சை கேட்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். முழுமையாக இந்த நூலை வாசித்த பிறகு எனக்கு தோன்றிய சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம், ஆனால் இது கான்டெம்பரரியாக இல்லையே அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா இதில் நான் சம்மந்தப்பட்ட எந்த திரைப்படங்களும் இதில் விமர்சிக்கப்படலை. நான் ஒரு 25 வருஷமாக அந்த சினிமாக்குள்ளே தான் இருக்கிறேன். இப்போ நான் இந்த விமர்சனங்களை பற்றி தோழர் செய்திருக்கக்கூடிய மாற்று விமர்சனங்களை மறுவாசிப்பு செய்து அவர் எதிர்க்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் சொல்லுகிற பொழுது, இந்த படத்துலலாம் வாய்ப்பு கொடுக்கறதுனால யுகபாரதி இதெல்லாம் சரிதான் சொல்கிறாரோங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டுருமோங்கிற பதட்டமும் எனக்கு வந்து இந்த கட்டுரைகளை படிக்கிற பொழுது இருந்தது. எல்லா கட்டுரைகளிலும் எனக்கு முன்னாடி பேசிய தோழர் அண்ணாதுரை அவர்களும் பிரபானந்த் 2 பேருமே வந்து ரொம்ப நுட்பமாக சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயங்கள் தான். எனக்கு பொதுவாக இந்த புத்தகத்தில் எனக்கு தோன்றியது வந்து, இப்போ சமீபத்திய சமகால படங்களாக இருந்தாலும் கூட சமீபத்திய படங்களை பற்றி இந்த புத்தகத்தில் ஒரு 4-5 கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் அப்படி 4-5 கட்டுரைகளை
இவர் சேர்ப்பதற்கு ஏற்கனவே இருக்கிற மார்க்சிய லெனினிய தோழர்கள் வந்து சமீப கால படங்களை பற்றி எழுதியிருக்கணும். அப்போ தான் இவர் மறுவாசிப்பு செய்ய முடியும். அப்படி எதுவுமே எழுதப்படவில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான். அதை வந்து தோழரே செய்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதில் குறிப்பாக வந்து ஒரு தலித் அரசியலை பற்றி, அது குறித்த செய்திகளை சொல்லக்கூடிய, அது பற்றி அந்த அரசியலை பேசக்கூடிய படங்களை பற்றியெல்லாம் இந்த புத்தகத்தில் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது எனக்கு. அப்படி வருத்தத்தோடு படிச்சுட்டே வரும்போது ஒரே ஒரு கிராமத்திலே மாட்டிடுச்சு. அப்புறம் இந்த புத்தகம் ஏன் இது இவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த புத்தகத்தை எழுதணும் ஒரு மறுவாசிப்புன்னு சொல்லி ஏற்கனவே எழுதின விமர்சனத்துக்கு மறுபடியும் விமர்சனம். ஏன்னா இன்றைக்கி விமர்சனம்னாக்க நமக்கு 2 பேர் தான் தெரியும். ஒன்று வந்து ப்ளூ சட்டை மாறன், இன்னொருத்தர் வந்து பரத்வாஜ் ரங்கன். 2 பேரும் பண்ணுறது விமர்சனம் தானாங்கிறது நான் உங்கள் பார்வைக்கே விட்டுறேன். அந்த விமர்சனங்கள் விமர்சனங்களா அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது தோழர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனவோசையிலும் பெண் உரிமையிலும் வந்த விமர்சனங்களே விமர்சனம் இல்லைன்னு இதில் எழுதியிருக்கிறார். இந்த பார்வை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. இந்த பார்வை மார்க்சிய லெனினிய தோழர்கள் அல்லது இடதுசாரி தோழர்கள் ஏற்கனவே இந்த திரைப்படங்களை ஒரு கருணை கொண்டு பார்த்திருந்தால் இன்னும் நல்ல திரைப்படங்கள் வந்திருக்கும் அப்படிங்கிறது இறுதியாக அவர் சொல்லி வரக்கூடிய செய்தி. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய நோக்கமாக அவர் நினச்சி எழுதியிருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. எல்லாவற்றுக்குமே வந்து நிறைய விளக்கங்களோடு அவர் பார்க்கக்கூடிய அந்த பார்வைகள், இதெல்லாம் கவனிக்க தவறிய இடங்கள் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே வந்தார். அப்படி சொல்லிகிட்டே வரக்கூடிய இடத்துல வந்து அந்த ஒரே ஒரு கிராமத்தில் படம் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப நெருக்கமான ஒரு திரைப்படம். அது என்ன நெருக்கமான திரைப்படம்னா, அந்த படத்தினுடைய இயக்குனர் ஜோதி பாண்டியன் வந்து தஞ்சாவூர்காரர். அவர் அந்த படம் வந்து தடை செய்யப்பட்டு மறுபடி மேலே டிபுனுக்கெல்லாம் போய் திருப்பி வாங்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதினவர் வாலி. அந்த படத்தினுடைய கதை வசனம் எழுதியவர் பாடலாசிரியர் வாலி அப்படிங்கிற செய்தி வந்து நிறைய பேருக்கு கவனத்தில் வராமல் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அது வாலியினுடைய அரசியல் தான் அந்த படம். இது ரொம்ப ஒரு 10% அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பாராளுமன்றத்தில் யார் 10%க்கு நம்முடைய இடதுசாரி தோழர்களே போய் முன்னாடி நின்று பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது இதே மாதிரியான ஒரு கோரிக்கையை தான் அந்த படம் சொல்லுது. மணிக்கோ வந்து எந்த இடத்தில் வித்தியாசப்படுகிறார்னா, அந்த பொருளாதார இடஒதுக்கீடு என்கிற ஒரு செய்தியை சொல்லி அந்த திரைப்படத்தை மறுத்து இந்த மண்ணுக்கேற்ற மார்க்சியத்தோடு ஒரு பார்வையை அவர் அணுகி எழுதியிருக்கிறார் இல்லையா, அந்த ஒரு பார்வை வந்து ரொம்ப மணிக்கோ மீது எனக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பை வந்து அதிகப்படுத்தியது. ஏன்னா இப்போ வந்து நம்ம பார்க்குற பொழுது பொதுவாக மேலோட்டமாக பார்க்குற பொழுது அது ரொம்ப சரிதான் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் மணிக்கோ வந்து எழுதியிருக்கக்கூடிய அந்த மறுவாசிப்பு பார்வை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இந்த படங்கள் எல்லாம் அவர் வரிசைப்படுத்தி ஒரு 16 படங்கள் சொல்லியிருக்கிறார். இந்த 16 படங்கள் வந்து ஏன் இந்த மற்ற படங்கள்லாம் வந்திருக்கு தானே, மற்ற படங்களை பற்றி விமர்சனங்களும் வந்திருக்கு தானே அப்படின்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு படமாக அவர் தேர்வு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ லவ் டுடேன்னு இப்போ ஒரு படம் வந்திருக்கு. ஆனால் இவர் 97 வந்து லவ் டுடே பற்றி எழுதியிருக்கிறார். இப்போ இந்த லவ் டுடே படத்தை பற்றி ஒரு விமர்சனம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க நம்ம இப்போ வந்திருக்க லவ் டுடே தான் நம்ம மனசுக்கு வரும். ஆனால் தோழர் வந்து சொல்லியிருக்கிறது அந்த படத்தில் இருக்கக்கூடிய போதாமைகள், அந்த படத்தை விமர்சித்தவர்களுடைய போதாமைகள். இது முழுக்கவே இந்த புத்தகமே என்ன சொல்லுதுன்னா, இயல்பான போதாமைகள், திரை போதாமைகளை பற்றி பேசாமல் ஒரு சினிமாவை பார்த்து எழுதின விமர்சனத்தில் எவ்வளோ போதாமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அப்புறம் இந்த புத்தகத்தில் எவ்வளவு போதுமை இருக்குது போதாமை இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக நம்மளை கூப்பிட்ருக்காரு. இந்த கூட்டம் எப்படி நடக்குங்கிறத பற்றி நீங்கள் அந்த போதாமையை பேசிக்கிட்டே இருப்போம். எனவே இந்த விமர்சனம் என்பது தான் இந்த மார்க்சிய அடிப்படை என்பதை வந்து ரொம்ப முக்கியமாக இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டுரைகளுமே உடன்பாடாகவே தான் இருந்தது. அவர் சொன்ன எல்லாமே வந்து ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கிறோம் தானே, ஏற்கனவே நாம் யோசித்தது தானே, ஏற்கனவே நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டது தானே, ஒரு படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு நமக்கு இப்படியெல்லாம் தோன்றியது தானே, அப்படியெல்லாம் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் சினிமாவுக்கு நான் வருவதற்கு முன்னால் இருந்த பார்வைகள். சினிமாவுக்கு வந்ததுக்கு பிறகு நமக்கு ஒரு சினிமா பற்றின ஒரு புரிதல் இருக்கும்ல. இப்போ சினிமாவில் இவ்வளோ காத்திரமாக இந்த விமர்சனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இதுக்காக திருப்பி மாற்று விமர்சனத்தை எல்லாம் இப்போ தோழர் எழுதியிருக்கிறார். சென்னைக்கு வந்த புதுதில் ராஜரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கையில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து 20 திரைப்படம் வெளிவந்தது. உடனே அந்த பத்திரிகையோட எடிட்டர் வந்து சொன்னார், நீங்கள் வந்து இந்த படத்துக்கு இன்குலாப்கிட்ட போய் ஒரு விமர்சனம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். நான் உடனே புதுக்கல்லூரிக்கு போய் இன்குலாப் ஐயாவை பார்க்குறதுக்காக போய் காலையில் போய் நின்னேன். சந்திப்போன்னு சொல்லிட்டு அவர் வகுப்புக்கு போயிட்டார். திருப்பி வந்தார். எனக்கு எடிட்டர் வந்து கையில் ஒன்று எழுதி கொடுத்தாரு. 20 அப்படின்னு ஒரு தலை போட்டு இன்குலாப் சாட்டை அடி அப்படின்னு ஒன்று எழுதி கொடுத்துருந்தார்.
இது இது வந்து போஸ்ட் அடிக்க போகிறோம், இதுக்கு தகுந்த மாதிரி எழுதி வாங்கிட்டு வாங்கங்கிறத அவர் சொன்னது. நான் போனேன்னா இது மாதிரி எங்கள் பத்திரிக்கையிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, நீங்கள் விமர்சனம் எழுதணும் அப்படின்னு சொன்னால், நான் அப்படின்னா படம் பார்க்கலையே அப்படின்னாரு. நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னு சொன்னேன். படம் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டார். படம் கொஞ்சம் மாறி மாறி சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்களான்னாரு. நான் பார்க்கலன்னு சொன்னேன். மாறி மாறி சொல்கிறாங்கன்னா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டார். இல்லை படம் கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சுமாராக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா கருத்தியெல்லாம் சொல்கிறாங்களா டெக்னிக்கலாக சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டார். எங்கள் நன்றாக தோழரை வந்து இன்குலாப்பை உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு விஷயம் இது. கருத்தியலாகவே கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, கருணாநிதியை கொஞ்சம் குறைச்சி காமிச்ச மாதிரி சொல்கிறாங்க, அப்படி தானே காட்டுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் எழுதிட்டீங்களா தோழர் அப்படின்னோடனே, இல்லை நான் படம் பார்க்கல, நான் வந்து ஒரு 2-3 கூட்டம் இருக்குது, தருமபுரிக்கு கிருஷ்ணகிரி எங்கேயோ போகிறேன், அது கூட்டத்துக்கு போனதுக்கு பிறகு 2-3 நாள் ஆயிரும், அதுக்கு பிறகு தான் நான் படம் பார்க்க முடியும், பார்த்ததுக்கு பிறகு எழுத முடியாது அப்படின்னாரு. முதல்ல பார்க்கலன்னு எழுத முடியாதுன்னு சொன்னார், அப்புறம் பார்த்த பிறகும் எழுத முடியாதுன்னு சொன்னார். நான் வந்து என்ன தோழர் இப்படி சொல்கிறீங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னொடனே, இல்லை இந்த படம் என்ன விமர்சனம் என்ன மாதிரியான மனநிலையோடு இருக்குங்கிறதுக்கு அபிப்பிராயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த படம் கருணாநிதியை குறைச்சி தான் சொல்லியிருப்பாங்கங்கிறதோடையே நான் பார்ப்பேன், அதனால் என்னோடய பார்வை இப்போது உங்களுடைய கருத்துக்களால் திணிக்கப்பட்டிருக்கு, உங்கள் கருத்து திணிக்கப்பட்டதுனால என்னோடய பார்வை சரியான பார்வையாக இருக்காது, அதனால் இந்த கட்டுரையை நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். நான் ரொம்பவும் வியந்து போய் இன்குலாப்பை பார்த்த இடம் வந்து ஒன்று தான். ஒரு கருத்தை ரொம்ப நேர்மறையாக அணுகி அந்த நேர்மறை விஷயத்திலிருந்து ஒரு படைப்பிலிருந்து ஒரு கருத்தை உருவாங்கி கொண்டு தான் ஒரு மார்க்சியன், உண்மையான மார்க்சியன் அதற்கு விமர்சனம் எழுதுவான் என்பதை நான் இன்குலாப்பிடமிருந்து கற்றுக்கொண்ட இடம் அந்த இடம் ரொம்ப முக்கியமானது. அப்படி நேர்மறை விமர்சனத்தோடு நேர்மறையாக ஒரு படத்தை பார்த்து இந்த விமர்சனங்கள் எழுதப்படவில்லைங்கிறது தான் மணிக்கோ அந்த புத்தகத்தின் முழுக்க சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டுரையினுடைய இறுதியிலும் அவர் சொல்லி முடிக்கக்கூடிய செய்தி அது. நீங்கள் ஏன் இந்த படத்தை இப்படி பார்த்துருக்கீங்க, இதை இப்படி பார்க்கலாமே அப்படிங்கிறது அவருடைய பார்வை. இவர் பார்க்குறத நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு ஒன்று தோணிடுது. இப்போ வந்து மனோவசையில் ஒரு கட்டுரை வந்திருக்கு அந்த சிந்து பைரவி பற்றி. அந்த சிந்து பைரவியில் இறுதி வாசகத்தை பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் அதில் கமல்ஹாசன் பேர் இருக்கும். இப்படி தான் கமலஹாசன், பாலச்சந்தர் போன்றவர்கள் படம் எடுப்பார்கள். அதுக்கு அந்த விமர்சனம் வந்து முடியும். தோழர் அதை பற்றி ஏதாவது குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தா அதை குறிப்பிடாம விட்டார். சிந்து பைரவி படத்தில் கமலஹாசன் பேர் வர வேண்டிய, சிந்து பைரவி படத்தினுடைய விமர்சனத்தில் கமலஹாசனுடைய பேர் வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக முன்னபிப்பிராயத்தோடு இந்த படத்தை நீங்கள் அணுகியிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வர்றார். அப்படி எல்லாவற்றுக்கும் வந்து ஒவ்வொரு செய்திக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய ரொம்ப குறிப்பாக முக்கியமாக எனக்கு இந்த புத்தகத்தில் ரொம்ப முக்கியமான கட்டுரையாகப்பட்டது வந்து 7ஆம் அறிவு பற்றி தோழர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை அது. அது உண்மையிலேயே வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு தமிழ் தேசிய பார்வையில் இருந்தெல்லாம் பார்த்தா அந்த கட்டுரை வந்து ரொம்ப நுட்பமாக தோழர் வந்து இதை பார்த்துருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சினிமாவுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த படங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இயல்பாகவே நாம் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப காத்திரமாலாம், ரொம்ப கன்னிங்காலாம், ரொம்ப முன் தயாரிப்போடலாம் இவங்க செய்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் இருந்து நடந்த சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி தான் இந்த படங்கள் எடுக்கப்படுது. இப்படி எடுக்கப்படுவதன் மூலமாக வெளியில் இருக்கக்கூடிய பார்வை வந்து எப்படி இருக்குது, எப்படி மாறுது அப்படின்னு சமீபத்தில் கூட தோழர் சுபகுணராஜன் வந்து ஒரு மேடையில் பேசுகிற பொழுது அவர் சொன்னார், சண்டைக்கோழி படத்தில் வந்து பணியாற்றி கொண்டு இருக்கும் பொழுது இயக்குனர் லிங்குசாமி வந்து என்கிட்ட கேட்டார், சார் இந்த கதை வந்து தேனியில் நடக்கிற மாதிரி எஸ் ராமகிருஷ்ணன் எழுதி கொடுத்துருக்கிறாரு, அந்த தேனி பக்கத்துலலாம் இருக்கிறவங்கலாம் யார் சார் அப்படின்னு கேட்டாராம். சார் நீங்கள் தானே படம் எடுக்கிறீங்க, தேனி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சமூகம்னு தெரியாமல் படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை சார் எஸ்ரா எழுதி கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம், நம்ம என்ன சமூகத்தை காட்டுறோம் சார்னு லிங்குசாமி கேட்டாருன்னு அவர் பேசியிருந்தார். எனக்குமே அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஆனால் அவர் இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் எனக்கும் நண்பர் என்பதனால் அப்படி அவர் கேட்டிருக்க கூடும். ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரியான அரசியல் பார்வையோடு ஒரு கருத்தியல் பார்வையோடு ஒரு கதையை அவர் அணுகுனது இல்லைங்கிறதுனால சொல்கிறேன். அப்புறம் வந்து திருப்பி வந்து எஸ்ஆ சொன்ன உடனே அப்புறம் சுபகுணராஜன் சொன்னாராம், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, முக்குளத்து மூத்தவனையெல்லாம் பாட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஓ அப்படின்னா அந்த சமூகம் தானே சார், அப்போ அதை வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்னு இயக்குனரே கேட்டார் அப்படின்னு ஒரு காணொலியில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியான இயக்குனர்களும் இந்த திரைத்துறைக்குள் இறங்கி கொண்டிருக்காங்க. அதுதான் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ஒரு படத்தை பார்க்குறதுக்கும், கருத்தியலாக ஒரு படத்தை பார்க்குறதுக்கும், வணிகமாக ஒரு பார்க்குறதுக்கும் நமக்கே நிறைய மாறி போச்சுல. ஒரு படம் எப்படின்னு கேட்டோன்னா படம் ஹிட்டுன்னு சொல்கிறோம். படம் ஹிட்டுன்னு சொல்கிறது ஒரு வியாபாரி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தானே. ஒரு தயாரிப்பாளர் தான் சொல்லுவோம் ஒரு படம் ஹிட்டுன்னா,
லாபத்தை உத்தேசித்து படம் ஹிட்டுன்னு சொல்ல போகிறோம். படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு தானே நம்ம சொல்லணும். அந்த அந்த பார்வையே நமக்கு மாறி இருக்கு. அப்போது ஒரு படத்தை வந்து நம்ம எப்படி அணுகிறோங்கிறதுல வந்து இந்த ஒரு சிக்கல் இருக்குது. இயல்பாக வந்து அப்புறம் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைம்போம். ரெண்டாவும் சேர்ந்து தானே படம். ஆனால் நம்முடைய பார்வைகள் எல்லாமே வித்தியாசப்பட்டு போயிருப்பதற்கெல்லாம் இடதுசாரிகள் அல்லது கலை இலக்கியத்தில் தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் கூடுதலான அக்கறையோடு இந்த திரைப்படங்களை அணுகவில்லையோ அப்படிங்கிற ஒரு வருத்தத்தின்பால் தான் இந்த புத்தகம் முழுக்க எழுதப்பட்டிருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த விமர்சனங்கள் இதை அடுக்கி வைத்திருக்கிற முறை கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எதன் பின்னால் எதை சொல்ல வேண்டும், எதன் பின்னால் எதை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஒட்டுமொத்தமாக ஒரு மட்டையடியே அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரியெல்லாம் அவர் அடிக்கலை. அதுக்கான காரணங்களை வந்து அவர் சொல்கிறாரு. அந்த காரணங்களை விவரிக்கிறார். தோழர் அண்ணாதுரை அவர்கள் சொல்கிற பொழுது சில விஷயத்தை சொன்னார். இன்னும் 1, 2, 3 பாயிண்ட் போட்டு எழுதியிருக்கணும்லாம் அவர் சொன்னார். எனக்கு அதில் பெருசாக எனக்கு அவர் சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி பார்க்கவும் முடியாது. ஏன்னா எல்லா கருத்துக்களும் எல்லா படத்துக்கும் பொருந்துவதாக இருக்காது. ஒரு மார்க்சிய அழகியல்ங்கிற கண்ணோட்டத்தோடு மட்டுமே இந்த படங்களை எல்லாம் பார்க்கணுமா அப்படின்னா, மார்க்சிய அழகியலோடு வந்து இதெல்லாம் பார்க்க முடியுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் இடையூறாக இதில் நேர்ந்திருக்கும். அதனால் தோழர் வந்து செய்திருக்கக்கூடிய விஷயம் வந்து நல்லா சிறப்பாகவே வந்திருக்கு. அப்புறம் கூறல் இல்லாமல் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டாருன்னா அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சொல்லக்கூடிய அதே விமர்சனம் இன்னொரு படத்துக்கும் பொருந்தும் அது. ஆனால் அதை அப்படி பார்க்கல அவர். ஏற்கனவே என்ன அந்த விமர்சனத்தில் விடுபட்டு இருக்கோ, ஏற்கனவே இடதுசாரி தோழர்கள் தன்னுடைய பத்திரிகைகளில் சிற்றிதழ்களில் எழுதியிருக்கக்கூடிய விமர்சனத்தில் எது விடுபட்டிருக்கோ அதை ரொம்ப குறிப்பாக கவனித்து அவர் சொல்லியிருக்கிறார். நான் அவரிடம் வேண்டுகொள்வது அல்லது கேட்டுக்கொள்வதெல்லாம் வந்து என்னென்னா, சமீபத்திய படங்களை பற்றியும் நீங்கள் வந்து எழுதணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் கடந்த ஒரு 15 ஆண்டுகளில் நிறைய முக்கியமான திரைப்படங்கள் இந்த அரசியல் போக்குகளையே மாற்றக்கூடிய அளவுக்கு, திரைத்துறை போக்குகளையே மாற்றக்கூடிய அளவுக்கான முக்கியமான படங்கள் வந்திருக்கின்றன. அது பற்றின அபிப்பிராயங்களை பற்றி பேசினால்தான் இன்னொரு 10-15 ஆண்டுகளுக்கு தேவையான ஒரு செய்தியை, ஒரு விஷயத்தை நாம் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுமே தவிர, ஏற்கனவே பலதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம திரும்பி எடுத்து அதுதான் நம்ம எழுதி விட்டார்கள், அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் அதையும் உள்ளடக்கி கொண்டு நம்ம பார்க்கணுங்கிறது வந்து சரிதான். ஆனால் இப்போ என்னென்ன உங்களுக்கு உங்களுக்கு கபாலியை பற்றி என்ன அபிப்பிராயம் இருக்குது, கர்ணனை பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குது, ஜெயிலரை பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அது நீங்கள் ஒரு வேளை ஏற்புரையில் சொன்னாலும் சந்தோஷம், சொல்லவில்லை என்றாலும் நீங்கள் அடுத்த ஒரு புத்தகத்தை எழுதி எங்களுக்கு கொடுப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த திரைத்துறைக்குள் இயங்கி கொண்டிருக்கிற பொழுது என்ன நடக்கும்னாக்கா, ஒரு 2-3 சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் நான். அது எப்படி அவங்களுக்கு என்ன புரிதலோடு அந்த இயக்குனர்கள் இயக்குகிறார்கள் படத்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ சமூகத்தில் வந்து ஒரு தலித் படங்கள் வந்து கொண்டிருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எதிர் தலித் என்கிற இடத்துலேருந்தும் சில பேர் படம் எடுக்கிறாங்க. அப்படி வந்த ஒரு இயக்குனர், நான் பேரெல்லாம் சொல்லலை, ஏன்னா சுருதி உடனே அதை எடுத்து தலைப்பை வச்சு இப்போ அவர் உடனே போட்டுருவார். அதனால் அந்த பேரெல்லாம் சொல்ல, ஆனால் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருங்க. நீங்கள் ஒரு நண்பர் வந்தார். அவருக்கு தொடர்ச்சியாக நான் நிறைய படங்கள் எழுதிட்டு இருந்தேன். அவர் என்ன சமூகம் என்று நானும் கேட்டுக்கொண்டதில்லை, நான் என்ன சமூகம் என்றும் பார்த்து எனக்கு பாட்டு கொடுத்ததில்லை. அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் வந்து சொன்னார், சார் ஒரு ஓப்பனிங் சாங் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் என்ன நினச்சி என்கிட்ட சொன்னாருங்கிறதெல்லாம் நிறைய விவரிக்கலை நான். அவர் சொன்னார், சார் அப்புறம் வந்து பெரிய அளவில் ஓப்பனிங் சாங் இருக்கணும் சார், அந்த பக்கம் வந்து தென் மாவட்டங்க சைடு போட்டோம்னா பரபரப்பாக பற்றிக்கணும் சார் அப்படின்னு சொன்னார். பரபரப்பாக பற்றிக்கணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார், சில பெயர்கள் சொன்னார், சில தலைவர்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி இந்த பெயர்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே நான் வரிசையாக அந்த பெயர்கள்லாம் படிச்சுட்டு சொன்னேன், நீங்கள் சொல்கிற பேரில் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்லையே, அவர் நாக்கியர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஓ, அவர் நம்மாள் இல்லைங்களா சார், அப்படித்தானே சொன்னாங்க நம்மாளுங்க அப்படின்னாரு. அந்த வார்த்தை எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவர் என்ன நினச்சி என்கிட்ட பாட்டு எழுத வந்தாருங்கிறதும் எனக்கு பதட்டமாயிடுச்சு. அவர் வீரபாண்டிய கட்டபொம்மனே என்ன சமூகம்னு தெரியாமல் தான் அந்த சமூகத்துக்கு ஆதரவாக படம் எடுத்து கொண்டிருக்கிறாருங்கிறது அவர்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும்னு தெரிஞ்சு, தம்பி இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குப்பா, நீ இதெல்லாம் புரிஞ்சிக்காம அப்போ விட்டுருங்க சார், கட்டபொம்மன்லாம் தேவையில்லை நமக்கு, அதை விட்டுருங்க, நமக்கு எதுக்கு கட்டபொம்மனையே கழட்டிட்டார். எனக்கு வந்து அப்புறம் அந்த படம் வெளிவந்தது. அதுக்கு அடுத்த படத்துக்கு அவர் வரணும்ல, அடுத்த படத்துக்கு எனக்கு அவர் வரல. சரி வேறு யாரோ பாட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலில் எடுத்து பார்த்தா அதில் பேரெல்லாம் வேறு பேர்கள் இருந்தது. எல்லாமே அது சம்மந்தப்பட்ட விஷயந்தான், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க.
அந்த படத்தில் அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, தம்பி போன தடவை வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து நம்ம சமூகம் இல்லைனாலும் கோச்சிக்கிட்டு இந்த படத்தில் நீங்கள் பாட்டு கொடுக்கல போல இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல, இந்த படத்தில் மதுரை வீரன்னு நீங்கள் ஒரு பாட்டு எழுதுறீங்க, மதுரை வீரனும் நம்ம சமூகம் இல்லை சார். அப்படியாண்ணே, அதையும் இந்த பையில சொல்லலை அப்படின்னு சொல்லி அவர் 2வது படம் எடுத்து 3வது படத்துக்கு போயிட்டார். இவ்வளவுதான் இந்த சாதியை பற்றின புரிதல் எதிர் மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப வருந்தத்தக்கது அல்லது ஒரு நகைச்சுவைக்காக நான் சொல்லலை, இப்படி தான் இருக்குது. இந்த மைனா திரைப்படம் வெளிவந்துச்சு இல்லையா, அந்த மைனா வெளிவரும்பொழுது நான் வந்து இயக்குனர்லேருந்து இது பிரபு சாலமன்ட்ட ஒரு பெரிய லாஜிக் கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன். சார், இந்த படம் முழுக்க வந்து இந்த பொண்ணை வந்து இவன் கூட்டிக்கிட்டே சுற்றுறான், எந்த போலீஸ்காரன் சார் இதை வந்து ஒத்துக்குவான்? இவன் தப்பு பண்ணியிருக்கான், அதனால் போலீஸ் வந்து அவனை கையில் விலங்கு போட்டு கூட்டு போகுது, கூடவே ஒரு பொண்ணு வரதை யாராவது ஒத்துக்குவாங்களா? அப்படியெல்லாம் வந்து லாஜிக்கே கிடையாது, அப்படி ஒரு சட்டத்துலேயும் இடம் கிடையாது, இந்த பொண்ணு படம் முழுக்க வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னாரு. கவிஞர், நீங்கள் ரொம்ப லாஜிக் கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் லாஜிக் கேட்காதீங்க, லாஜிக் கேட்டால் படமே எடுக்க முடியாதுனாரு. சரி அப்படியா, சரி விட்டுருங்க, சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பண்பாட்டு தளத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் தான் இருந்துச்சு. என்னங்க பண்பாட்டு தளங்கிறீங்க, ஏதோ பெருசாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சாலமன் வந்து என்ன தான் சொல்லுங்கள் அப்படின்னாரு. இல்லைங்க, இந்த அம்மா வந்து ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து அவனோட ஓடி போன உடனே மன்னவரை எரிச்சு நாசமாக போயிடுவேன்னு சொல்லுது. படம் முழுக்க அந்த அம்மா கெட்டவங்கன்னு காட்டியிருக்கீங்க, கெட்டவங்க சாபம் விட்டால் பழிக்கக்கூடாதுல்ல சார், கடைசியில் ஹீரோவும் ஹீரோயினும் செத்து போயிடுறானே, கெட்டவன் சாபம் விட்டால் பழிக்கக்கூடாது, ஆனால் அந்த பழிச்சிருதே சார் படத்தில், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். ஒன்று அந்த அம்மா நல்ல அம்மாவாக காட்டுங்க, இல்லைன்னா சாபம் விட்டதை மியூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு 5-6 நாளாக இதுக்கு ஒரு விடை தேடி வீட்டில் போய் சாப்பிடாமல் இருந்திருக்கிறாரு, தூங்காமல் இருந்திருக்கிறாரு, என்னென்னமோ இதுக்கு என்னடா பதில் சொல்கிறது, சாபம் கெட்டவங்க சாபம் விட்டால் பழிக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு, என்ன கவிஞர் நீங்கள் திடீர்னு இப்படி ஒன்று கேட்டுட்டீங்க, அப்படி வச்சா தப்பாயிடுமா அப்படின்னாரு. தப்பாயிடுமான்னு எனக்கு தெரில, கெட்டவங்க சாபம் விட்டால் பழிக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் இவர் பண்ணுறாருன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 10 நாள் கழித்து அவங்க வீட்டிலேருந்து அவங்களோட துணைவியார் ஃபோன் பண்ணாங்க, சகோதரி தான். சார் என்ன சார் நீங்கள் சொன்னீங்க, அவர் தூங்க மாட்டேங்கிறாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு, எடுத்த படம் ஓடுமா ஓடாதங்கிற சந்தேகமே வந்துடுச்சு அவருக்கு, அந்த படத்தில் அந்த அம்மா சாபம் விட்டுச்சுங்கிறது ஓகே தான் சார், நீங்கள் விட்ட சாபத்தில் அவருக்கு என்னென்ன இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லைங்க, அதுக்கு எனக்கும் பதில் தெரில, ஒரு படமாக பார்க்கும்பொழுது எனக்கு அப்படி தோணுச்சு, அதனால் நான் கேட்டேன் அப்படின்னேன். 2 நாள் கழித்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு வந்து ஒரு மூட்டை தூக்குறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறத விட ஒரு மண்ணெண்ணை வியாபாரம் பண்ணுறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உயர்வாக தானே சார் நினைக்குது, அந்த அம்மா நல்லம்மா தானே சார், அந்த நல்லம்மா விட்டா சாபம் பழிக்குது சார், இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே அவரும் உற்சாகமாயிட்டார், அவங்களும் உற்சாகமாயிட்டாங்க, வேறு வழியே இல்லாமல் நானும் உற்சாகமாகிற மாதிரி ஆயிடுச்சு, அந்த படம் ஓடிடுச்சு, அது வேறு. ஆனால் இப்படி சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய விமர்சனங்களுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு கட்டத்தில் பார்த்துருக்கோம். நம்ம இப்போ ஒரு இலக்கிய படைப்பில் வந்து நயம் சொல்வது, ஒரு கவிதையில் நயம் சொல்வது மாதிரி சினிமாவில் நயம் சொல்லக்கூடிய அல்லது அந்த இருக்கக்கூடிய நகாசு வேலைகளை, அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அழகுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு பயிற்சி அளிக்கப்படவில்லைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இதெல்லாம் முடிச்சு அப்புறம் கும்கி திரைப்படம் பிரபு சாலமன் எடுத்தார். ஒரு கோமாளி யானை, கும்கி யானையா ஊருக்குள்ளே கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் திருப்பி வரும்பொழுது அந்த காதல் அப்படியெல்லாம் வருது. நான் உடனே சொன்னேன், சார் என்ன இருந்தாலும் பரவாயில்ல சார், நீங்கள் வந்து காதலுக்கு எதிராக படம் எடுத்துட்டீங்க சார், அந்த பொண்ணு என்ன சார் அவன் பொய் சொல்கிறான்னா அதுக்கப்புறம் அவன் மேலே 2 பேரும் காதல் வந்துடுதில்ல சார், அந்த பொண்ணுடைய அச்சத்தை போக்கிடுறான், அவன் இந்த ஊருக்கு காவலாக மாறிடுறான், எது வந்தாலும் துணிஞ்சிடுறான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட காதல் சேர்த்து வைக்க வேண்டியதானே சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் ஒரு 8 கிளைமேக்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தார் அந்த படத்துக்கு. நம்ம பார்த்தது ஒரு கிளைமேக்ஸ் தான், அந்த கிளைமேக்ஸுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது என்ன கிளைமேக்ஸை கடைசியில் வைக்கிறதுங்கிற ஒரு குழப்பம் வந்துருச்சு, ரொம்ப வேக வேகமாக எடுத்து முடிக்கப்பட்ட படங்கிறதுனால. அப்போ ஒரு 8 கிளைமேக்ஸ் வச்சுட்டு, ஒன்று வந்து அந்த ஜோ முல்லூரி வந்து எல்லாரையும் கொண்டுடுற மாதிரி, ஒன்று வந்து இவங்க பிரிஞ்சிடுற மாதிரி, அப்புறம் அவனே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி, இவ்வளோ இருக்குது. அதில் என்னென்னா பொய் சொல்லிவிட்டு ஊருக்குள்ளே போகிறான், கோமாளி யானை கும்கி யானைன்னு சொல்லி ஊருக்குள்ளே போகிறான். ஆமாம் சார், அப்படி போகிறான்னா தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய் தப்பின் தன்னெஞ்சே தன்னை சொல்லும் சார். நான் சொன்னேன் கிளைமேக்ஸில், சார் எல்லாத்தையும் மொத்தமாக எரிச்சிடலாம் சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா மனசறிஞ்சு போய் சொல்லிட்டா எரிஞ்சு போயிடுவான்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருனோடனே கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் எரித்து அந்த தீ பற்றி எல்லாம் எரிஞ்ச மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் எடுத்து காட்டிட்டோம். காட்டி படம் பார்த்தோன்னே
விக்ரம் பிரபுவோட அப்பா பிரபு, இளைய திலகம் பிரபு வந்து படம்லாம் பார்த்துட்டு அவங்க மொத்த குடும்பம் வந்து படம் பார்த்துட்டு ஒவ்வொன்றும் அழுன்னு அழுதுட்டாங்க. நான் பார்த்தீங்களா சார், வள்ளுவர் எவ்வளோ காலம் வரைக்கும் வாழ்கிறாரு, தன்னஞ்செறிவது அந்த அந்த கருத்தை சொன்ன உடனே எல்லோரும் அழுகுறாங்கன்னொடனே அவர் அழுதது அதுக்காக அழுல. என் பையன் முதல்ல சினிமாவில் அறிமுகம் வரான், முதல் படத்திலே சாகிற மாதிரி காட்டிட்டீங்களே சார்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்குது சார், சங்கடமாக இருக்குது சார், என் பையன் சாகிற மாதிரி வேணாம் சார்னு. என்னங்க இப்படி சொல்கிறாரு, கமல் ரஜினியெல்லாம் வந்து வேறு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இப்போ இந்த படத்தை என்னங்க பண்ணுறது கிளைமேக்ஸ் அப்படின்னோடனே, சரி சார் விக்ரம் பிரபு மட்டும் பிழைக்கிற மாதிரி காட்டிடுவோம், மற்றவங்களாம் எரிஞ்சிற மாதிரி எரிஞ்சிருன்னு சொல்லிட்டு அந்த படம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் எரிஞ்சிருப்பாங்க, விக்ரம் பிரபு மட்டும் தப்பிச்சிருவார். இப்படி தான் இந்த முடிவுகள் எடுக்கப்படுதுன்னு சொல்ல வரேன் நான். இது வந்து இது சரியாக தவறாங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ இந்த மாதிரியான புரிதல்கள் இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் பரிமாற்றங்களோடு தான் ஒரு திரைப்படம் உருவாகுது. இப்படி தான் வந்து சிந்து பேரவை உருவானுச்சு நான் சொல்ல வரல, இப்படி தான் 7ஆம் அறிவு உருவாயிருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்குள் இப்படி நிறைய சினிமா இருக்குது. மாவீரன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம், அந்த படத்துக்கு நான் வசனம் கூட எழுதினேன். அந்த தயாரிப்பாளர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அவர் ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப பாடல்கள் மீது இலக்கியத்தின் மீதெல்லாம் ரொம்ப ஆர்வம் உடையவர். அந்த படத்துக்கு வசனம் எழுதும்போது அந்த படம் முடிஞ்சு வெளிவரதுக்கு முன்னாடி வெளிவந்தது. அந்த படம் வந்து பெருசாக போகல, அந்த டிமானிட்டேஷன் சமயத்தில் வெளிவந்தது. அப்போ அவர் ரொம்ப வருத்தத்தில் இருப்பார்ல, ஒரு தயாரிப்பாளர் படம் சரியாக போகல அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு நான் வந்து தொலைபேசி அவர் எனக்கு பண்ணார். சார் ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார் அப்படின்னாரு. என்னங்க மகிழ்ச்சிங்கிறீங்க சார், கிளைமேக்ஸில் அந்த ஹீரோ செத்து போகிற மாதிரி வச்சிங்களா சார், அது ரொம்ப அற்புதம் சார், சேர்த்துக்கிட்டு வச்சுட்டு போகிறீங்களோ நான் பயந்தேன் சார் அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலேயே நான் வந்து அவருக்கு ஒரு சில கோடி ரூபாய் அவருக்கு நஷ்டமாயிருக்கு. நஷ்டமானதை பற்றி கூட அவர் கவலைப்படலை. எங்கே சாதி விட்டு சாதி அவர்கள் இருவரையும் இணைத்து வைத்து விடுவோமோ என்று அவர் சமூகத்திலிருந்து ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் வந்து ரொம்ப அச்சமூட்டக்கூடிய பயமாக இருந்தது. இது சினிமாவுக்குள் எல்லா இடத்திலும் ஊடுருவி இருக்கக்கூடிய ரொம்ப நுட்பமான விஷயமாக நம்ம கவனிக்கணும். ஒரு திரைப்படம் வருதுன்னா வெறும் வணிகமாக மட்டும் அதை பார்ப்பது ஒன்று, சமூகத்தில் என்ன விதமான விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவர் அது சொன்னதை நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லலை. ஆனால் அவர் அந்த அச்சத்தோடு அவர் என்னை அணுகுனாருங்கிறதுக்கு சொல்ல வரேன். இப்படி நிறைய படங்கள் வந்து சமகாலத்தில் வந்து சமீபத்திய படங்களில் வந்து நிறைய இப்படியான ஊடாட்டங்கள் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. மணிக்கோ வந்து இப்போது வந்திருக்கக்கூடிய முக்கியமான சில திரைப்படங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப கவனத்துக்கு அவள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்புவது. இன்னும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய ஆதிக்கங்கள் இதெல்லாம் தொடர்பாக இந்துத்துவம் தொடர்பான விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு இப்போ சினிமாவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஞ்சராக இருக்கும். இதுக்குள்ளே தான் நம்முடைய லெனின் பாரதி மாதிரியானவர்கள் இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டும் அவர் போராடி படம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அவர் இன்னும் போராடி எடுக்க மாட்டேங்கிறாருங்கிற வேறு போராட்டங்களில் தான் அவர் கலந்துக்கிட்டு இருக்காரு தவிர இன்னும் படம் எடுக்க வரலையேன்னு எனக்கு வருத்தம் தான். விரைவில் அவர் செய்வார் நான் கேட்டுக்கிறேன். இந்த உங்கள் எல்லோரும் சார்பிலும் அவர் விரைவாக அவருடைய திரைப்படத்தை நானும் அவளோட எதிர்பார்க்குறேன். அவருடைய மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி நிறைய படங்களை பற்றி, இந்த படங்களை பற்றியெல்லாம் மணிக்கோ என்ன சொல்வார் அப்படின்னு நமக்கு கேட்குறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது. அது ஒரு எழுதணும் அப்படிங்கிறது. அவசரமாக பழைய படங்களை பற்றி எழுதாமல் புதிய படங்களை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக எழுத வேண்டும்னு நான் அவரை கேட்டுக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய 100 சந்தர்ப்பத்திலே வரும்பொழுது வந்து திரைப்படங்களை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பராசக்தி பேசாமல் போக முடியாதுல்ல. அதை நான் கேட்டுறேன் அந்த கேள்வியை. மணிக்கோ அது பதில் சொல்லுவார். அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கும்போது அதில் வந்து ஓப்பனிங் சைட்லேருந்து கான்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த படம் வந்து இன்றைக்கும் திராவிட இயக்கத்தினால் கொண்டாடக்கூடிய ஒரு படம். அது பகுத்தறிவு என்பதை அடிப்படையாக வைத்து இந்த சமூக முன்னேற்றத்திற்காக என்னென்னலாம் கலை மூலமாக செய்ய முடியுமோ அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னமும் உதாரணமாக சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அது. அந்த பாட்டுக்குள்ளே பட்சி ஜாதி நீங்கள் இந்த பகுத்தறிவாளரை பார்க்காதீங்கன்னு ஒரு வரி இருக்குது. பட்சி ஜாதி நீங்கள் இந்த பகுத்தறிவாளரை பார்க்காதீங்க அப்படின்னு அந்த பாட்டில் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த படம் முழுக்க ஒரு பகுத்தறிவை நோக்கி அந்த அரசியலை பேசிய அந்த படத்துக்குள்ளே அந்த வரி எப்படி வந்திருக்க முடியும்? அப்படி ஒவ்வொரு பாட்டுக்குள்ளும் ஒவ்வொரு படத்திற்குள்ளும் ஒவ்வொரு காட்சிக்குள்ளும் இப்படியான சில கவனக்குறைவாக அல்லது தெரிந்தே தான் அவர்கள் வந்து இப்போ பூசாரி அம்பாள் இன்றைக்கடா பேசினாள் அப்படின்னு கேட்குறது. அம்பாள் கோயில் இருக்கிறவர் குருக்கள், அவர் எப்படி பூசாரியாக இருக்க முடியும்? அம்மன் கோயிலில் இருக்கிறவர் தானே பூசாரி. அந்த 2 வார்த்தையும் ஏன் அவர்கள் காயின் செய்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பார்வையில் இருந்தெல்லாம் கூட நம் சினிமாவை பார்க்க முடியும். 100 ரொம்ப முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஆண்டாள் படத்தில் ஒரு பாசுரத்தை பாட்டாக்கியிருப்பாங்க. மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் அப்படின்னு இருக்கு இல்லையா,
அந்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் இருக்குல்ல, அந்த நாற்றத்தை தூக்கியிருப்பாங்க அந்த பாட்டில். வாய்ச்சுவையும் பரிமளமும்னு இருக்கும் அந்த பாட்டில். நீங்கள் போய் ஆண்டாள் திரைப்பட பாட்டு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். இன்றைக்கி ஆண்டாளுக்காக இவ்வளோ பேர் கோஷம் போட்டுட்ருக்காங்க இல்லையா, அந்த ஆண்டாள் பாசுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரியவே தூக்கியிருப்பானுங்க. அதை எவனுமே கவனிக்கலைங்கிறதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாம் மேற்கொண்டு இந்த திரை விமர்சனம் தொடர்பான விஷயங்களை இந்த இவர் மணிக்கோ அவர்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம எப்படி விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டும்ங்கிறத தாண்டி எப்படி விமர்சனம் செய்ய வேண்டும், ஒரு படைப்பை வந்து எப்படி உள்வாங்கி கொண்டு அந்த படைப்பினுடைய வளர்ச்சிக்கு, அந்த படைப்பை இன்னும் மேம்படுத்துவதற்கு நம்ம என்னென்ன விதமாகலாம் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு நேர்கோட்டு பார்வையில் சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக மணிக்கோ அவர்கள் இம்மாதிரியான கட்டுரைகளை எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரிய அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு, எப்படியோ ஒரு 25-26 வருடத்திற்கு முன்பு அவரிடம் பட்ட கடனை அடைத்து விட்டதாக நினைத்து நிறைவு செய்கிறேன். தோழர் தியாகு அவர்கள் வந்து இன்னும் விரிவாக எல்லோருக்கும் விளக்கப்படுத்தக்கூடிய விதத்தில் இன்னும் இந்த மார்க்சி ஆவணாவை சினிமாவுக்குள் பொருத்தி அவர் பேசுவார் என்று நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் விரிவாகவே நீங்கள் பேசலாம். எங்கள் நேரத்தெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சேர்த்து கொடுத்துட்றோம். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக பேசி இந்த விழாவினுடைய சிறப்பாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல மணிக்கோ சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து வரவேற்புரையோ நன்றியுரையோ சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் இந்த விழாவுக்கு நான் வந்தேன். எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கங்களும். வணக்கம்.